கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 86 அதிகாரத்தினுடைய 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீதையா ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்ன கேட்குறார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே உமது வழியை எனக்கு நீங்கள் போதியும் அப்படின்னு சொல்லி முதலாவது அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கி மனிதனுடைய வழிகளில் அவர் இன்றைக்கி எத்தனையோ விதமான போதனைகள் நாம் கேட்பது உண்டு. ஆனால் சங்கீதக்காரர் தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறது, உம்முடைய வழியை நீர் எனக்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் போதிக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மை போதிக்கும் பொழுதே அந்த வழி எப்போவுமே நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது தெளிவுள்ளதாகவும் வெளிச்சமுள்ள வழியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? மனுஷன் போதிக்கிறதான போதனையான இந்த நாட்களிலே அது மாயத்துக்குள் நிற்கிறதான போதனை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்குண்டான போதனைகளை பார்க்க முடிகிறது, ஆலோசனையாக இருக்குது. ஆனால் இன்னுமே இது எல்லாமே எதை உலகம் இன்னைக்கு எதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய விருப்பத்துக்கேற்ற இல்லை தன்னுடையதான சிந்தனைக்கேற்ற பிரகாரமாய் போதித்து கொண்டிருக்கிறத, ஆனால் கர்த்தருடைய வழியை யார் இன்னைக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள்? அப்போ கர்த்தருடைய வழியை யாரால் போதிக்க முடியும்? அது அவரால் மட்டும்தான் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீர் எனக்கு போதிக்கும் பொழுதே அந்த போதனையை அந்த சத்தியத்திலே நான் நடப்பேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சத்தியத்தில் நடப்பதற்கு என்னை யார் போதிக்க வேண்டும்? தெய்வம் என்னை போதிக்க வேண்டும். எத்தனை மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் போதித்தாலும் சரி, அநேகப்படி ஜீவிதத்தில் போதனை அவர்களுக்குள்ள என்ன செய்வது கிடையாது, நிலைநிற்கிற ஒரு அனுபவம் கிடையாது. ஏன்னா பரிசுத்தாவியானுடைய அசைவாடுதலும் பரிசுத்தாவியானுடைய அந்த நிறைவுதலும் இருந்து ஒரு மனுஷனுக்கு போதிக்கப்படும் பொழுது அந்த போதனை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தொடும். அந்த மனிதனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சத்தியத்தை நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்போது என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும்னு சொல்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அங்கே நான் உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஏன் இந்த இருதயத்தை அவர் ஒருமுகப்படுத்த சொல்கிறான்னு சொன்னால், இன்னைக்கு சிந்தனைகளுடைய குளறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். சிந்தனையில் அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. நாம் வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், ஜபிக்க இருக்கிறோம், இல்லை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம், ஆவியில் நிரம்பி நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சில நேரங்களில் நம்முடைய இருதயமாக அந்த இருதயம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த எண்ண அலைகள் முகாந்திரமாக இந்த உலகத்தினுடைய ஆசைக்கும் உலகத்தினுடைய ஆஸ்திக்கும் உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்றதான சிந்தனை அதிகப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சிந்தனைகள் நமக்குள்ளே வராமல் இருப்பதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படி சொன்னால், ஆண்டவரை நீரங்களை ஒருமுகப்படுத்துன்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அவரால் நாம் போதிக்கப்பட்டு அவருடைய சத்தியத்தில் நடந்து அவருடைய நாமத்துக்கு பயந்து நம் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினால் மட்டும்தான், அந்த ஒருமுகப்படுத்தும் போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம் அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பட ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதக்காரர் எடுத்த விண்ணப்பத்தின்படி ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு நமது வழியை போதித்து நீர் போதித்தால் மட்டும்தான் எங்களால் சத்தியத்தில் நடக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சத்தியத்தில் நடக்கும்போது மட்டும்தான் எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்போ அந்த வசனங்களை கேட்குறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பரிசுத்தப்படும் நம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளுக்காண்டு உம்மால் போதிக்கப்பட்டார்கள் என்று, உம்மால் நாங்கள் போதிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என் கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தி செயல்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.